அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களை போன்ற மகான்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அவங்களுடைய தாய் தந்தையர் அவர்களை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், சமயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அவங்க 2 பேருமே ஒரு கள்ளங்கபடு இல்லாம இருப்பாங்க. ஞானியர்கள் உடல் எடுக்க வேண்டும் என்றால், அந்த மாதிரி கரு அமையணும் அப்படின்னா, அந்த இயற்கை அந்த தாய் தந்தையரை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த தாய் தந்தையர் 2 பேரும் கள்ளங்கபடு இல்லாம இருப்பாங்க. அப்படிதான் செலக்ட் பண்ண முடியும். வேதாத்ரி மகரிஷி போன்ற மகான்கள், அதாவது அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கள்ளங்கபடு இல்லாம இருக்கும். நம்ம எதையாவது ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு கால்குலேட்டிவா நம்ம இருப்போம். அந்த கால்குலேஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. கால்குலேஷன் அங்க இருக்காது. எப்படி இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல் அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றதோ, அதே போல அவர்களும் இருக்கிற இடம் தெரியாம செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள். பறவையின் காலடி தடத்தை ஆகாயத்தில் பார்க்க இயலாது. அதே போல ஞானியருடைய உள்ளத்திலே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அறிவை கொண்டு பார்க்கும்போது அந்த அறிவு செயல்படக்கூடிய விதத்தை நம்மால் கணிக்க முடியாது. ஏன்னா நமக்கென்று ஒரு அறிவு இருக்கின்றது. இந்த அறிவை கொண்டு, இந்த அனுபவத்தை கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஆனா அவங்களுடைய அறிவு பறந்து விரிந்து இருக்கின்றது. கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கின்றது. இயற்கையாக இருக்கின்றது. இயற்கையாக மாறி இருக்கின்றது. இயற்கை அவ்வப்போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், வெளிப்புறத்திலே எந்த மாதிரி செயல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கூட, அவ்வப்போது எந்த மாதிரி ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கின்றதோ, அதே போல நிலையில அவங்க செயல்படுவாங்க. இயற்கைக்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவி எப்படிப்பட்டதுன்னா, என்ன மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கருவியை அந்த இயற்கை பயன்படுத்தும். அதே போன்று ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு சில தன்னுடைய திட்டத்தை கொண்டு போகணும். பல்வேறு நாடுகள்ல பல்வேறு நபர்களோட அதை கொண்டு போகணும். அந்த மாதிரி கருவியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல அங்க ஒண்ணுமே இருக்காது. இது பிரித்து பார்க்க இவங்க எப்படி என்ன ஏதெல்லாம் பிரித்து பார்க்கிறதே கிடையாது. ஏனென்றால் இந்த கள்ளங்கபடு அங்கே இல்லை. ஆனால் நம்ம அறிவை கொண்டு நாம பார்த்தோம்னா, சில சிலரை அந்த அருகாமையிலே வைத்திருக்கும் போது தோணலாம், ஏன் எதற்கு எப்படின்னு. அதெல்லாம் அவர்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த திட்டம், இந்த காரியம் இந்த நபர் கொண்டு செயல்படணும். அவங்க என்ன இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தோணலாம், என்ன மகரிஷியம் நமக்கு கூட சில விஷயங்கள் தெரியுது, அவருக்கு அந்த மாதிரி தெரியுது இல்லையே அப்படின்னு தோணலாம். ஏன்னா இயற்கை எப்படி எந்த நேரத்துல
எதிர்காலத்தில் என்ன அப்படிங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த அறிவு வந்து கிடையாது. இதுல என்னன்னா, அந்த கருவியிடத்திலே மகரிஷி ஒரு மேக்னெட் வச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அற்புதமா செயல்படுவாங்க. அந்த மேக்னெட் எடுத்துட்டா முடிஞ்சுச்சு அவ்வளோதான். அந்த மேக்னெட் வச்ச காரணத்தால நம்மள வந்து பெரிய ஆள் அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. அதான் இங்க மிக முக்கியமானது. சூரியனுடைய அலைகள் பட்டு தான் வந்து சந்திரனுக்கு வெளிச்சமே கிடைக்கின்றது. அப்ப தான் வந்து அற்புதமாக சூரியன கூட சில பேர் திட்டுவாங்க. நிலவ ரசிப்பாங்க. அதனால தனக்கே ஒளி இருக்கும்போது எதுக்கு சூரியனுடைய வெளிச்சம் அப்படின்னு நினைச்சோம்னா, நினைத்தது நிலவு நினைச்சதுன்னா, அங்க இருள் தான் மிஞ்சும். அதே போல தான் அந்த குரு தான் எல்லாமே நடத்துறார் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தோம் என்றால், இங்கே சிக்கல் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய இயல்பே அந்த மாரி ஒரு கள்ளங்கபடு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால, எல்லாமே அற்புதமா இருக்கும். நம்ப வந்து முன்ன பின்ன நம்ம பார்த்து, முன்னால நடந்தது, எதிர்காலத்துல நடக்கப் போறது, அதெல்லாம் நம்மளால அறிவு கொண்டு பார்க்க முடியாது. அவங்களுக்கு இயற்கையாவே இது அமைந்திருக்கிற காரணத்தினால, அத சிறப்பாக வந்து செயல்படுத்துவாங்க. அந்த கள்ளங்கபடற்ற நிலை என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, இயற்கையாகவே அது நம்மிடத்திலே இயல்பாவே இருக்குது. இதற்காக நம்ம முயற்சி எதுவும் செய்ய தேவையில்ல. அந்த நிலை அடைந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமே! ஏன்னா இது வந்து ஒரு அத வந்து ஒரு நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏதோ வினோதமான நிலை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து செய்தோம்னா அது கிடைக்காதுங்க. ஏன்னா மனிதனிடத்திலே இயல்பாகவே அந்த இயற்கையாகவே அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலை இருக்கின்றது. ஒரு 3 வயது குழந்தையுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, கள்ளங்கபடு இல்லாம இருக்கு. அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. எதையும் பிடித்து வைக்காத நிலையிலே இருக்கின்றது. அதன் பிறகு அறிவு வந்து ஆக அறிவு சேகரிக்க குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இந்த அறிவு வந்து செயல்பட ஆரம்பிச்சிருது. இந்த அறிவும், இந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை 2யும் பயன்படுத்தி செயல்படக்கூடிய காரணத்தினாலே, அந்த கள்ளங்கபடு இல்லாத மனது மறைந்தே விடுகின்றது. அறிவு வந்து புறத்துல வந்து செயல்படுது. புறத்துல பல்வேறு வெற்றிகளை பெறுகின்றது. அதன் காரணமாக அறிவு தன்னைத்தானே பெருக ஆரம்பிச்சுக்குது. இந்த மனம், அறிவு, புத்தி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த இடத்துல செயல்படக்கூடிய விதம். அந்த சேகரித்த அறிவின் காரணமாக, அந்த முடிவெடுத்த காரணத்தினால, அறிவு இப்படிதான் செயல்படும் அப்படின்னு மனதுகிட்ட சொன்னது அப்படின்னா, ஏன்னா மனது கள்ளங்கபடு இல்லாம இருக்கா? அப்ப என்ன பண்ணும்? அத அப்படியே ஏத்துக்குது. அப்படியே செயல்படுது. அதான் கள்ளங்கபடு இல்லாதங்கிறது. அதாவது மனோலயம் அப்படின்னா, நாம வந்து எந்த செயல் செய்தாலும் மனோலயத்தில் இருந்தா தான் செய்ய முடியும். இப்ப இத பேசணும்னா மனோலயம் வேணும். முழுமையாக கேட்கணும், முழுமையாக புரியணும்னா அந்த இடத்துல மனோலயம் வேண்டும். மனோலயம் இல்லாத எதுவுமே கிடையாது. அனைத்து செயலுமே மனோலயத்தின் காரணமாக. தூக்கம் கூட ஒரு மனோலயம் தான். சமாதி நிலைக்கு போனா கூட ஒரு மனோலயம் தான். எல்லாமே மனோலயம் தான். இந்த கள்ளங்கபடற்ற நிலை என்னங்கிறது அப்படின்னா என்னன்னா, அந்த மனோலயம், அதாவது மனோலய நாச நிலை தான் கள்ளங்கபடு இல்லாத நிலை. கள்ளங்கபடு இல்லாத நிலை என்றால், எதையுமே பிடித்து வைக்காத நிலை. இந்த மனோலயம் என்பது லயமாகி நிற்பது. அது இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் லயம் வந்து கலைந்து விட வேண்டும். நாம் இன்பமாக இருக்கின்றோம் என்றால், அந்த இன்பத்திலே லயமாகிவிடக்கூடாது. அது செல்வதற்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். அதேபோல துன்பம் ஏற்படுகிறது என்றால், துன்பத்திலே லயமாகிவிடக்கூடாது. துன்பத்திலே லயமாயிடுச்சுன்னா, அதுவும் இன்னும் துன்பம் பெருகிரும். அப்ப குழந்தைங்க பாருங்க, நல்லது, கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. நல்லவங்க, கெட்டவங்க எதுவுமே தெரியாது. இயல்பாக இருக்கின்றது. அந்த இயல்பை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இயல்பான நிலையே அந்த கள்ளங்கபடற்ற நிலை தான். திரும்ப அந்த நிலைக்கு ஏதாவது போகணுமா? திரும்ப ஏதாவது முயற்சி செய்யணுமா? முயற்சி செய்தா இது வந்து முயற்சி செய்து அடைவது கிடையாது.
ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. அங்க வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. இந்த மனோலயத்திலே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த லயமாக அது அந்த லய நிலை களைவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும்போது, அந்த இடத்திலே ஒரு மனது ஒரு உறை நிலைக்கு வந்துவிடுது. ஆனால் ஞானிகள்லாம் தன்னுடைய மனத மனோலய நாச நிலையில இருப்பாங்க. மனோலய நாசம்னா அது புதிதாக ஏதோ அனுபவம், ஒரு வினோதமான நிலை, அற்புதமான நிலை அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ரொம்ப சாதாரணமான நிலை. அந்த குழந்தைகள் இருக்கிற மாரி நிலை. அப்படியே லயமானால் கூட உடனடியாக அந்த திரவ நிலைக்கு உடனடியா அவங்க போயிருவாங்க. அது ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறோம். அத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துறோம். எந்த பாத்திரத்துல ஊற்ற வேண்டுமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாரி தண்ணீர் வடிவம் எடுத்துக் கொள்கின்றது. இதுவே இந்த தண்ணீர ஒரு பாட்டில்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா, அது பனிக்கட்டியா மாறிவிட்டது. திரும்ப அதை எடுத்தோம்னா, திரும்ப பாத்திரத்துல கொட்டுனா கொட்ட முடியாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இதான் உறைநிலைன்னு சொல்லலாம். அப்ப இன்ப நாட்டத்துல மனம் அந்த மாரி உறைநிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா, அதுவும் கடினம். அது இன்ப நாட்டம் இயற்கையாவே மனிதனிடத்தில் இன்ப நாட்டம் இருக்கின்றது. அந்த இன்பத்தின் நாட்டத்தின் காரணமாக இந்த இன்பத்தை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அது முடியுமான்னு முடியாது. ஓரளவுக்கு தான். அதே போல துன்பம் ஏற்பட்டதுன்னா, அந்த துன்பத்திலே லயம் ஆவற காரணத்தினால நமக்கு துன்பமா இருக்கிறது தெரியுது. ஏன்னா லயம் இருந்தா தான் உங்களுக்கு இன்பமா, துன்பமான்னு தெரியும். அப்ப துன்பம் ஏற்பட்டா லயம் ஆயிருது. இன்பம் ஏற்படும்போது, லயம் ஏற்படும்போது அந்த இடத்துல எந்த விதமான போராட்டம் எதுவுமே கிடையாது. இன்பம் ஏன் எனக்கு வந்தது? இது வரக்கூடாது. இந்த நிலை மாறணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல போராட்டம் கிடையாது. ஆனா துன்பம் என்று ஏற்பட்டு விட்டது என்றால், அந்த இடத்திலே போராட்டம் ஏன் நடக்குது? துன்பம் லயமாயிடுச்சு, துன்பமா இருக்கு. அதாவது நம்மை அறியாமலேயே அந்த துன்ப உணர்வு செல்ல வேண்டும் அப்படின்னு தன்னை அறியாமலே அந்த உணர்வு வந்துரும். அப்ப இன்பத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற எண்ணமோ, துன்பத்தை சீக்கிரமா அது விலக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும்போது என்ன ஆகுது? அது 2மே லயமாகி விடுகின்றது. அது அந்த லயம் களைவதற்கு தாமதமாகின்றது. அது தடையும் ஏற்படுகின்றது. இப்ப கள்ளங்கபடு இல்லாத நிலைன்னா, அது ஒரு போராட்டம் இல்லாம உடனே அந்த லயம் கலைந்த நிலையிலே இருக்கணும். ரொம்ப லயமாயிறக்கூடாது. அந்த உணர்வுகள் அத்தனையுமே தானாக தோன்றி, தானாக மறைகின்றன. அந்த இடத்தில் நாம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது என்று புரிந்துவிட்டோம் என்றால், உடனடியாக அந்த மனோலய நாச நிலைக்கே வந்துரும். அது புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த மாரி இன்ப துன்பம் ஏற்பட்டாலும் சரி, அதன் காரணமாக அந்த இடத்திலே மனம் பாதிப்பு ஏற்படாம அந்த நேரத்துல மட்டும் தான் அது புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது உடனடியாக ரிலீஸ் ஆயிரும். அதாவது மனத அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாம அத அ இயற்கையாவே அது ஓடிருங்க. ரொம்ப நீண்ட நேரம் நிக்காது. இந்த இடத்துல நம்முடைய முயற்சி ஏதாவது வேணுமா? இது மாரிலாம் பேசும்போது நமக்கு அந்த மாரி நிலை இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா புத்தர் என்ன சொன்னாரு? கடுமையாக பாடுபட்டு கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியாம, அந்த போதி மரத்துல அடியில தன்னுடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு, அப்படியே போய் சரண்டர் ஆயிட்டாரு. உடனடியாக அவருக்கு ஞான தெளிவு கிடைத்தது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. எவ்வளவெல்லாம் முயற்சி பண்ணோம், என்னென்னமோலாம் செய்து பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனால் இப்ப ஒன்றுமே செய்யாத நிலையில எப்படி கிடைத்தது? அப்படின்னு தன்னுடைய மனதை எட்டி பார்க்கின்றார். பொதுவாக அவர் சொன்னது, ஆசையே துன்பத்துக்கு காரணம். அது உண்மதான். ஆசை, துன்பம். ஆசை மட்டும் இல்லாம துன்பம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது நம்ம சிறு வயதில நம்ம எல்லாம் படிச்சுட்டோம். அப்ப துன்பம் இல்லாம இருக்கணும், ஆசை இல்லாம இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணது முடியுமா? அது ஆசைப்பட்டு கொண்டு தானே இருக்கின்றது. உண்மையாவே அன்று கண்டுபிடித்தது என்னவென்றால், அதாவது இது அறிந்தது பிறகு ஒரு மனத போய் எட்டி பார்க்கிறாரு. அந்த மனதில என் மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆசையே இல்லாத மனமாக இருக்கின்றது. ஆசைப்படக்கூடாதுன்னு நம்மளா நினைக்கிறது இல்ல. அந்த இடத்துல ஆசையே இல்ல.
ஆசையே இல்லாத ஒரு வெறுமையான ஒரு மனநிலையை வந்து பார்க்கிறாரு. இது அவருக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்குமே அந்த மனம் இருக்கின்றது. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் அது தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, அது இயல்பான நிலை, இயற்கையான நிலை. இது எதுக்குமே செய்ய தேவையில்லை. ஆனால் அத மாற்றம் பெற வேண்டும் என்ற உணர்வோடு அத மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் என்றால், அந்த இடத்துல தான் வந்து சிக்கலே ஏற்பட்டு விடுகின்றது. வேற மாரி சிக்கலே எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள். அது ஒரு துன்ப உணர்வு ஏற்படுது. துன்ப உணர்வு போக வேண்டும். அத வந்து நம்மளால வந்து அத புடிக்கல. அப்ப மனதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம், இது வேண்டும், வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம். அறிவு முடிவு எடுக்குது. அப்ப வேண்டும்ங்கும்போது அத பிடிச்சு வைக்க முடியுமானா, பிடிச்சு வைக்க முடியாது. ஏன்னா அது அது ஓடிட்டே இருக்குதுங்க நினைவுகள். ஒரு ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய புகை எப்படி தொடர்ந்து வந்து கொண்டு அது மறைந்து கொண்டே இருக்கின்றதோ, அதேபோல காலையிலிருந்து இரவு வரை ஓராயிரம் எண்ணங்கள் ஏற்படுகின்றன, ஓராயிரம் உணர்வுகள் ஏற்படுகின்றன. அதெல்லாம் வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது, மறைந்து கொண்டே இருக்கின்றது. இதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகு தான் வந்துவிட்டது என்றே தெரிகின்றது. அதனுடைய ஆயுள் 1/2 வினாடி தான். அத முடிஞ்சு போயிருச்சு. ஆனா, நம்ம என்ன செய்றோம், துன்பம் ஏற்பட்ட பிறகு, இந்த துன்பம் வந்திருக்க கூடாது அப்படின்னு அந்த இயற்கையை எதிர்த்து அதனோடு முரண்படுகிறோம். நம்மலாம் வந்து போராட்டம் கூட நடத்தல. தானாகவே அதனோடு முரண்படுகின்றோம். அந்த முரண்பாடு தான் இங்க துன்பத்த குடுக்குது. போராட்டம் தான் வந்து துன்பத்த குடுக்குது. நீங்க அத அப்படியே அஸ் இட் இஸ் என்ன இருக்கின்றதோ, அத அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், அந்த இடத்திலே வேற மாரி உணர்வுகள்லாம் ஏற்படவே ஏற்படாது. இப்ப இன்பம் நடக்கும்போது யாராவது அதோட போராடுவாங்களா? இன்பம் நடக்கும்போது போராட்டம் இல்லாத காரணத்தினாலே, அது ஒண்ணுமே தெரியாம போயிருது. அந்த எவ்வளவு நேரம் இருக்கு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு கூட தோணும். ஆனால் துன்பம் வந்த உடனே என்ன ஆகுது? அது ஒரு பொருந்தாத உணர்வு ஏற்பட்டு, அதனோடு மனம் பொருந்தாத காரணத்தினால துன்பமான இருக்கின்றது. அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. இதுவே முரண்பாடா? அதுக்கு அப்புறமே அந்த துன்பம் ஏற்பட்ட காரணத்தினால, இத பிடித்து வைத்த காரணத்தினால, திரும்ப திரும்ப நாம் நினைத்த காரணத்தினால, திரும்ப நாம நினைக்கிறோம் அதையே. அ என்னங்க துன்பத்துடைய ஆயுள் 1/2 வினாடிங்கிறீங்க. எனக்கு என்ன தாங்க முடியாம இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு போற மாரி தெரியலையே. ஆக்சுவலா அது வந்து போயிடுது. அப்ப ஏன் அந்த மாரி ரொம்ப நேரம் இருக்கிற மாரி இருக்குதுன்னா, அந்த துன்பம் இருக்கக்கூடாது என்று அது அதாவது அதனுடைய வந்தோனே அது போயிடுது. திரும்ப என்ன பண்ணோம், போயிட்டு இருக்கிறத திரும்ப இழுத்து பிடித்து நாம தான் இது கூடாது அப்படின்னு ஒரு முரண்படுகின்ற காரணத்தினால, இப்ப இருக்கக்கூடிய துன்பம் என்ன துன்பம்னா வந்து இயற்கையா வந்த துன்பம் கிடையாது. இது வந்து ரெனிவல் செய்த துன்பம். அதுக்கும் ஆயுள் வந்து 1/2 வினாடி தான். ரெனிவல் பண்ணிட்டோம். இது வேணாம் அப்படின்னு அதனோட போராட்டம் நடத்துறோம். அந்த போராட்டம் நடத்த காரணத்தினால இது வந்து புதுப்பிக்கப்பட்ட துன்பம். ரெனிவல் பண்ணிட்டோம். இதுவும் ஒரு 1/2 வினாடி தான் இருக்கும். திரும்ப திரும்ப அது கூடாது, வேணாம், வேணாம் அப்படின்னு வந்து வரும்போது தான், இங்கே சிக்கலே ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்ல, இப்ப துன்ப உணர்வு ஏற்பட்டது, துன்ப உணர்வு ஏற்படக்கூடாது. இது மாரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிறோம். நமக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருள் ஒன்று தொலைந்து விட்டது. தொலைந்து விட்டது இயற்கை. இனிமே தொலைஞ்சுச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. முற்றிலுமாக அழிந்து விட்டது. ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி பொருள் விடுங்க. நெருங்கிய உறவினரோ, நண்பரோ, இல்ல வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கிய அன்பு வைத்தவர்களோ, ஏன்னா அவங்க நம்ம மேல அன்பு வைத்தவங்கள அவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது பொருள் தொலைஞ்சா பொது பொது புது பொருள் வாங்கிக்கலாம். ஏதாவது அழிந்து விட்டதுனா வேற பொருள் கூட வாங்கிக்கலாம். ஆனா இத பொறுத்தவரை முடிந்தது முடிந்து விட்டது. இத ஏத்துக்க மாட்டேங்குது. இறக்காமல் இருந்திருக்கலாமே! இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே! எத்தன வயதானாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே! அப்படின்னு ஏதாவது இது வந்து திரும்ப திரும்ப அது வந்து கொண்டே இருக்கும். முடிந்தது முடிந்தது. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அத அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேணும். இவ்வளவுதாங்க. நீங்க ஏத்துக்கினா அது உடனே ஓடி போயிரும் அது. இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏங்க எவ்வளோ அன்போடு இருந்தாரு, பாசத்தோடு இருந்தாரு. அதுக்காக நம்ம இதுக்காக வருத்தப்படலைன்னா, அது எப்படி அது சரியா இருக்குமா? அது என்ன வேணாலும் நெனைக்கலாம். ஏன் நீங்க ஒண்ணும் மாத்த முடியாதுல்ல. அத அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா, அந்த துன்ப உணர்வு இருக்காது. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க.
எப்படி இறந்ததுக்கு நம்ம வருத்தப்படாம இருக்கிறது, எப்படி அழாம இருக்கிறது அப்படின்னு அதை நியாயப்படுத்தி நாம வந்து செய்யும்போது அது அதிகமாகுது. இன்னும் மேலும் துன்பம் அதிகரிக்குது. என்னென்னலாம் நம்ம வந்து ஃபீட் பண்றோமோ அதுதான் அடிமனது வந்து பிரதிபலிக்குதுங்க. இந்த அடிமனதுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னென்னலாம் ஃபீட் பண்றோமோ அது திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம வேணா எது வேணாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு தீர்மானம் இருக்கலாம். இப்படிதான் இருக்குன்னு தீர்மானம் நிறைவேற்றலாம். இந்த தீர்மானத்துக்கும் அடிமனதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த தீர்மானம் என்பது நம்முடைய அறிவை கொண்டு சேகரித்து வைத்த அறிவு. ஆனா அடிமனத்திலே நம்முடைய இயல்பு என்று ஒன்று இருக்கின்றது. அத வந்து மாத்த முடியுமான்னு மாத்த முடியாது. அதுவும் ஒரு இதுல மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த துன்பம் ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுறக்கூடாது, இவர் அழிந்திருக்க கூடாது, இவங்க இறந்திருக்க கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். இந்த துன்பத்தை என்னால தாங்கிக்க முடியல. ஆனா அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி நாம இறந்துரணும். சில பேரு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா, அந்த துன்பம் தாங்கிக்க முடியும். அவங்களுக்கு முன்னாடி நாம இறந்துரணும். என்ன சுயநலம் பாருங்க. அந்த மாரி நினைப்பாங்க. ஏன்னா இயற்கையில வந்து அது யார் யாருக்கு என்ன டைம் இருக்கு, அத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இயற்கையை நம்ம வந்து ஏத்துக்கணும். வந்தவர்லாம் தங்கி விட்டால் இங்கே மண்ணில இடம் ஏது? அது ஏத்துக்கணும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு துன்ப உணர்வு. இப்ப என்ன வேணும்? என்ன செய்யணும்? என்ன செயல் வந்து செய்யணும்? அவங்களுடைய இல்லாத காரணத்தினால அந்த வெறுமையை போக்குவதற்கு நம்முடைய கடமை என்ன? அவர்கள் இல்லாத காரணத்தால ஏற்படக்கூடிய மற்றவங்களுக்கு எப்படி வந்து அதனுடைய இழப்பை உணராமல் இருக்கிறதுக்கு நம்ம அவங்களுடைய என்ன செய்யணும்? அந்த மாரி புறத்துல தான் செயல் செய்யணுமே தவிர, அகத்தை பொறுத்தவரை இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பம் வந்ததுக்கு பிறகு இந்த துன்பமும் எனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் போகணும்னு நினைக்கும்போது மேலும் மேலும் முரண்பாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இதான் வந்து மனோலயன்னு சொல்றது. இதன் காரணமா தான் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த இயல்பான நிலை கள்ளங்கபடு இல்லாத நிலைன்னா குழந்தைய பாருங்க எப்படி இருக்கு. குழந்தை ஏதோ ஒரு கத்தி தவறாம தப்பித்ததை எடுத்துருச்சு. நம்ம என்ன பண்றோம்? அது கையை கிழித்துக் கொள்ளக்கூடாதுன்றது வேகமா பிடுங்குறோம். பிடுங்கணும்னா அது வந்து ரொம்ப அழுகை ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. நம்ம என்ன பண்றோம்? உடனடியா ஒரு பொம்மையை கொடுக்குறோம். பொம்மையை கொடுத்தோம்னா அப்படியே அந்த அந்த அழுக, கோபம், கண்ணிலே வரக்கூடிய கண்ணீர் அத்துணையும் அப்படியே அப்படியே அந்த முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மறைந்துடும். கண்ணீர்ல 2 கண்ணுலயும் தண்ணி வந்துட்டு இருக்கும். இந்த பொம்மைய பார்த்து வந்து சந்தோஷம் வந்துரும். கண்ணுல அழுக, நீர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா, பொம்மைய பார்த்து வந்து சிரிக்கும். ஒரு 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 செகண்ட்ல அந்த அந்த அழுகையும், அந்த கோவமும் அப்படியே மாறி, அப்படியே ஒரு சிரிப்பு. ஏங்க அழுகையில அந்த அந்த குழந்தையுடைய அந்த சிரிப்பு பார்த்தா என்ன அற்புதமா இருக்கும் தெரியுங்களா? ஆக்சுவலா நம்ம வந்து அதிகமா குழந்தைகிட்ட இருந்து தான் ரொம்ப அதிகமா வந்து கத்துக்கணும். நம்மலாம் அதுக்கெல்லாம் இனிஷியேட் குடுக்க இனிஷியேஷன் எதுவும் குடுக்க வைத்தாலும், நீங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாரி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இனிஷியேஷன் குடுக்க தேவையே கிடையாது. நீங்க ஒண்ணுமே செய்யாம இருங்க. ஏங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கணும். நாம வந்து குழந்தையா இருந்தா வந்திருக்கிறோம். நாம கூட குழந்தைய கூட வளர்த்துருக்கலாம். ஆனா, இப்ப இந்த வயதுல இந்த மாரி குழந்தைய கூர்ந்து கவனிக்கிற நோக்கத்தோடு கூர்ந்து கவனித்தோம் என்றால், அந்த நாம வந்து அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவை கிடையாது. அது அத்துணையுமே இயற்கையாக இருக்கின்றது. அப்ப நாம வந்து குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க எதுவுமே தேவையில்லை. குழந்தை இடத்திலே தான் இது நாம கத்துக்கணும். ஒரு 3 வயதர கூர்ந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து தெய்வத்துக்கிட்ட இருக்கிற மாரி. நேரடியா தெய்வம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தெய்வத்தோடு இருக்கிற மாரி தாங்க. ஒரு வீட்ல ரொம்ப பிரச்சனை, சிக்கல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாங்காத இந்த மாரி உயிர் இழப்பு கூட ஏற்பட்ட துறை இருந்ததுன்னா, அந்த இடத்துல அந்த வீட்ல ஒரு 2 வயது குழந்தை இருந்தா, அத்தனை பேருடைய துன்பமே மறைஞ்சு போயிருங்க. ஏன்? அந்த குழந்தை இயல்பா இருக்கு, இயற்கையா இருக்குது. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, ஜாலியா இருக்கு. அத வந்து ரசிக்கும்போது எல்லாத்துடைய துயரம் கூட போயிருங்க. ஏன்னா, அந்த குழந்தை எதுவுமே பிடித்து வைப்பதே கிடையாது. எதுவுமே பிடிச்சு வைக்கிறது கிடையாது. அத கூர்ந்து பார்த்தா தெரியும். நம்ம என்ன பண்றோம், குழந்தை வந்து ரொம்ப எதிர்காலத்துல ரொம்ப சிறப்பா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு ஏதாவது இனிஷியேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கணும். உண்மையாகவே குழந்தை எப்போ வளர்க்கணும்? என்னங்க இது என்ன கேள்வி? குழந்தை எப்போங்க வளர்க்கணும்னா, குழந்தை பிறந்தது தான் வளர்க்கணும். இது என்ன கேள்வி? அப்படி கிடையாது. குழந்தை வளர்க்கிறதுனா உண்மையாகவே அந்த 10 மாதத்திலே வளரக்கூடிய ஆக்சுவலா 280 நாள். அந்த 280 நாட்கள் வளரக்கூடிய குழந்தை உண்மையாகவே
அது அந்த குழந்தை 80 வயது 90 வயது வரை வாழ்ந்தால் கூட அந்த 280 நாட்களிலே இருக்கக்கூடிய அந்த எண்ணக்கூடிய நினைவுகள் பதிவுகள் அதுதான். அந்த நேரத்துல இந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குழந்தையிலையும் பதிவாகி அந்த குழந்தை பெரிதாகி தன்னுடைய குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்போ உண்மையாகவே கள்ளங்கபடி இல்லாம எதையுமே மாற்றம் செய்யாம அப்படியே ஏத்துக்கிற நிலையில அவங்க அந்த இதில் இருந்தாங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே துல்லியமாக பதியக்கூடிய ஒரு காரணத்தினாலே நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ ரொம்ப விவரமா இருக்குன்னு நினைச்சா விவரமா இருக்கும் குழந்தை. ரொம்ப கால்குலேட்டிவா கணக்கு போட்டு இப்ப அந்த கள்ளங்கபடி இல்லாத மனநிலையை தொலைச்சிட்டு இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்ப எப்படி இருக்கிறோம்னா ஒரு பக்கம் வந்து இப்படிதான் நடக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் நாம கற்பனை செய்து கொண்டு பிடிவாதமாக இது நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இன்னொரு இடத்துல அறிவினுடைய செயல்பாடு, ஒரு பக்கம் பிடிவாதமும் ஒரு பக்கம் அறிவினுடைய செயல்பாடும் இரண்டும் இருந்து கொண்டு இந்த கள்ளங்கபடு இல்லாத கள்ளங்கபடற்ற நிலை வந்து காணாமல் போயிடுச்சு. திரும்ப என்ன பண்றோம்? அறிவை கொண்டு முயற்சி செய்யறோம், தியானம் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், தர்ச்சனை பண்றோம், என்னவோ பண்றோம். முட்டி மோதி போராடி திரும்பவும் அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலைக்கு நாம வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கெல்லாம் முயற்சி செய்யணுமான்னா முயற்சி செய்ய தேவையில்லை என்றால் முயற்சி செய்து அடைவது கிடையாது. ஏற்கனவே நம்மிடத்துல இருந்தது, நம்ம வந்து அந்த நிலையை தாண்டி வந்திருக்கிறோம். திரும்ப வந்து முயற்சி செய்ய தேவையில்லை. நம்முடைய இயல்பான நிலையை அந்த நிலைதான் என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. அப்ப கள்ளங்கபடு இல்லாத நிலையில இருந்தா எப்படி இருக்கும்? இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை வந்து சரியான முறையில வந்து செய்யலாம். புறத்துல மட்டும்தான் செயல் செய்யணும். இதை வந்து அகத்துக்கு கொண்டு போயிட்டு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா குழந்தை இடத்துல அறிவு கிடையாது. ஆனால் இந்த அறிவு வளர்ந்ததுக்கு பிறகு அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலை வந்து நம்முடைய இயல்பான நிலை என்று நினைத்து கொண்டு புறத்துல மட்டும்தான் செயல் செய்யணும். அந்த அறிவு வந்து புறத்துக்கு மட்டும்தான், எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அந்த அறிவை அகத்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அங்கே நாம் செய்வதற்கு எந்த வேலையும் கிடையாது என்று முடிவு எடுத்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அது ஃப்ரீயா இருக்கும். இப்போது நம்ம எப்படி இருக்கலாம்னா அறிவுள்ள குழந்தையா இருக்கும். அறிவுள்ள குழந்தைங்கன்னா உள்ளார கள்ளங்கூடு கிடையாது, ஆனா வெளியில அறிவோடு செயல்படணும். ஏங்க என்னங்க பேச்சுது? இந்த காலத்துல போட்டி மிகுந்த உலகமா இருக்குது. இந்த கள்ளங்கபடு இல்லாம இருந்தோம்னா வந்து எல்லாம் ஏமாத்திட மாட்டாங்களே. இந்த செயல் விளை தத்துவத்துல அதுவும் நடக்கும். என்ன செயல் விளை தத்துவம்? மகரிஷிகிட்ட வந்து கேட்டாங்க, ஏங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. மகரிஷி அவங்க சொன்னாங்க, நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஒருத்தர் நல்லவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு பல்வேறு துன்பம் வருது, அவரு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு எந்த அளவுகோலை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அதே போல ஒருத்தர் கெட்டவர் உங்களுக்கு தெரியுது, கெட்டவரா தெரியுது, சரி ஓப்பனாவே ரொம்ப துன்பம் கொடுக்குறாரு, உங்களுக்கு தெரியுது. அவரு நல்லா இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவருடைய மனதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க எந்த அளவுகோல் வச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்கன்னு எப்படி நமக்கு தெரியும்? அது முடியாது. இருந்தாலும் இருந்தாலுமே நாம வந்து பார்க்கும்போது நல்லவங்க கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நல்லவர்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்தால் அந்த நல்லவர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டார்கள். அந்த பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி அந்த பகைவனை கூட வாழ்த்தக்கூடிய இத வேதாத்திரி மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அவங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க துன்பம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க தெரிந்த காரணத்தினால அவங்க திரும்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இதுதான் இயற்கை நீதி. இத செயல் தத்துவமே இதாங்க. இதுவே
ஒரு தீயவனுக்கு யாராவது துன்பம் கொடுத்தா அவன் திருப்பி அடிச்சிருவான். நல்லவன் அடிக்க மாட்டான். கெட்டவன் திருப்பி அடிச்சிருவான். இவன் அடிச்சோம்னா அவன் திருப்பி அடிச்சிருவான்னு பயம் இருக்கு. இதுதான் இயற்கை விதி. உங்களுக்கு அந்த கள்ளங்கபடு இல்லாத மனநிலை இருந்ததுன்னா, மனம் லேசா இருந்ததுன்னா, யாராவது தன்னுடைய கஷ்டப்பட்ட நிலையை சொன்னாங்கன்னா, உங்களிடத்திலே பொருள் இல்லை என்றால் கூட கடன் வாங்கி பணத்தை கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்ட மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுவீங்க. ஏங்க, மத்தவங்க கஷ்டப்படுறாங்க. நான் நல்லது தானே செஞ்சேன். எனக்கு ஏன் துன்பம் வந்துன்னு கேட்கக்கூடாது. ஒரு முறை திருச்சி பிஹெச்எல் மன்றத்துல ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியத்துல விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தியேட்டர் மாதிரி இருக்குங்க. அதுல மகிழ்ச்சி அவங்க வந்து பேசினாங்க. கடைசியா கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒருத்தர் கேட்டார். இதே கேள்விதான் கேட்டார். நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு. அவரு எந்த நோக்கத்துல கேட்டாரு என்னன்னு தெரியல. எதை வச்சுட்டு கேட்டாருன்னு தெரியல. இருந்தாலும் மகரிஷி ஊடுருவி கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அன்றைக்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நாமளே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பொருளாதாரத்துல. நம்மளை விட கஷ்டமா இருக்க ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டாரு. நம்ம கிட்ட பணம் இருந்தா கூட கொடுத்துடலாம். ஆனால் நம்மளுக்கே கஷ்டமா இருக்கிறப்ப நம்ம வந்து பைனான்ஸ்ல அவர் கஷ்டப்படுறாருன்னு அப்படின்னு ஒரு இலகிய உள்ளத்தோடு கள்ளங்கபடு இல்லாம மனதுல நாம இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு, இந்த கள்ளங்கபடு இல்லாம நாம இருக்கிறோம்னு நினைச்சா கூட அது கூட ஒரு கள்ளங்கபடு வந்துடுதுங்க. ஏன்னா அது இயல்பான நிலைங்க. அது மாதிரிலாம் அங்க ஒண்ணுமே செய்யறதுக்கே இல்லை. இது மாதிரி நினைச்சா கூட அங்க அறிவு செயல்பட ஆரம்பிச்சுன்னு அர்த்தங்க. அது கூட அங்க கூட அது கூட தெரியக்கூடாது. அவருக்கு பைனான்ஸ்ல பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவர் கட்டாம விட்டு பைனான்ஸ்காரங்க நம்ம துரத்த ஏங்க, எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாரு. அவரை நம்ம வந்து அந்த துன்பத்தை போக்கணும். எனக்கு ஏன் கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வருது அப்படின்னு அது கேட்கக்கூடாது. எக்கச்சக்கமான பழ வகை மரங்களை நட்டு வைத்து பழங்கள் பறித்து யார் வேணாலும் பறிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டீங்கன்னா இது வந்து நல்லது செய்யற மாதிரி. ஆனா ஏற்கனவே நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம போய் வாங்கி கொடுத்து அவர் கட்டலைன்னா என்ன பிரச்சனை? இந்த இடத்துல தான் அறிவுள்ள குழந்தையாக நம்ம கிட்ட இருந்தா கொடுக்கலாம். தன்னை கெடுத்து கொண்டு செய்யக்கூடாது. இந்த இடத்துல தான் அறிவு வந்து செயல்படணும். அப்ப அகத்துல வந்து கள்ளங்கபடம்லாம் இருக்கணும். புறத்துல அறிவு வந்து சரியான முறையில் செயல்படணும். ஏன்னா நாமே கஷ்டத்தை வந்து வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல செயல்வழி தத்துவத்தை பார்க்கணும். செயல்வழி தத்துவம் போது அந்த கள்ளங்கபடு இல்லாம அது இருந்ததுன்னா அது மாதிரி வரதான் செய்யும் உணர்வு. அப்ப அதுக்கு உண்டான விளைவு துன்பம் தான் ஏற்படும். ஏங்க, கள்ளங்கபடு இல்லாம இருக்கணுங்கிறீங்க, உதவி செய்யக்கூடாதுங்கிறீங்க, என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, உள்ளத்திலே கள்ளங்கபடு இல்லாம இருக்கணும். செயல்முறையிலே பார்க்கும்போது அறிவை கொண்டு சரியான செயலை செய்யணும். அதன் காரணமாக நமக்கு துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அறிவுடைமை. வெளியில வந்து அறிவு செயல்படணும். உள்ளுக்குள்ளார வந்து கள்ளங்கபடு இல்லாம இருக்கணும். அதாவது செயல் மனது, போராட்ட மனது அப்படின்னு 2 வைத்துக்கலாம். அதாவது ஃபங்க்ஷனல் மைண்டு, ஃபைட்டிங் மைண்டு. ஃபங்க்ஷனல் மைண்டு செயல்படக்கூடிய மனம் வந்து புறத்துக்கு வைத்துக்கலாம். இந்த போராட்ட மனம் இருக்கக்கூடாது. அதாவது நம்முடைய மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. புறத்துல ஏதாவது செயல் செய்யணும்னா நம்முடைய மனம் கண்டிப்பா தேவை. மனம் கொண்டுதான் எல்லாமே செஞ்சாகணும். இப்ப இந்த மனதை வந்து உலக நிகழ்வுகளுக்கு கொண்டு சென்றுதான் அந்த நிகழ்வுகளை நாம் நடத்தணும். அகத்தை பொறுத்தவரை உணர்வுகளை சரி செய்வதற்கு நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. தானாவே சரியாயிடும். நாம் அதை சரி செய்ய வேண்டிய முயற்சி செய்தோம்னா அந்த இடத்துல சிக்கல் ஏற்படும். ஆனா புறத்தை பொறுத்தவரை பிளான் பண்ணி நம்ம செய்யணும். ஒரு ஊருக்கு போகணும், சென்னைக்கு போகணும், மும்பை, டெல்லிக்கு போகணும்னா என்ன பண்ண தானா நடக்காது. நம்ம தான் வந்து டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணணும். எந்த தேதி, என்ன வேலை, எத்தனை மணிக்கு போகணும், எப்படி வந்து அட்வான்ஸா புக் பண்ணணும், அங்க போனது பிறகு எங்க தங்கணும், எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யணும். இதெல்லாம் செயல் மனதின் மூலமா நடக்கக்கூடியது. செயல் செய்யணும். இது தானா நடக்காது. இது செயல் செய்தாக வேண்டும். ஆனா அகத்தை பொறுத்தவரை என்ன மாதிரி உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அங்கே செய்வதற்கு எதுவுமே கிடையாது. இப்ப இந்த அகத்துல இருக்கக்கூடியத புறத்துக்கு கொண்டு போய் செயல் செய்யலாம். ஆனா புற செயலை வந்து அகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த மனதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகலாம். உலகத்து செயலை அகத்துக்கு கொண்டு வரக்கூடாது.
எப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெயினுக்கு நான் இன்னைக்கு நைட்டு ட்ரெயினுக்கு போகணும். டைம் தெரியும். இந்த செயல் மனதுன்னா எப்படி இருக்கணும்? அறிவை பயன்படுத்தணும். ரொம்ப அட்வான்ஸா கிளம்பணும். இன்னும் டைம் இருக்கு. அங்க போய் எதுக்கு உட்காந்து இது வேஸ்ட்டா? அப்படின்னு கரெக்ட்டா கிளம்புனோம்னா, நடுவே ஏதாவது டிராஃபிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் முன்கூட்டியே போறதுல தப்பே கிடையாது. அது மாரி திட்டமிட்டு செயல் மனத கொண்டு செயல சிறப்பா செய்யணும். சரி, ஏதோ டைம் ஆயிடுச்சு. போயிட்டுருக்கோம். டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. கார்ல போயிட்டுருக்கோம். வாடகை டாக்ஸில போயிட்டுருக்கோம். டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்ன ஆவுது, அந்த டயத்துக்கு போ முடியுமான்னு தெரியல. அது புறத்துல இருக்கக்கூடிய செயல். இப்ப என்ன ஆகுது, இந்த புறத்துல இருக்கிற செயல் அகத்துக்கு வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு, அந்த ட்ரெயின பிடிக்காம போயிருவோமோ? இப்ப இந்த எண்ணம் இதான் உலக செயல அகத்துக்கு கொண்டு வருது. பிடிக்காம போயிருமோ? ட்ரெயின மிஸ் பண்ணா என்ன பண்றது? முக்கியமானாச்சே! நாளைக்கு கண்டிப்பா போயாகணுமே! இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு உடனே டென்ஷன் ஆகுது. இதான் இந்த இடத்துல போராட்ட மனம் வருதுங்க. ஃபைட்டிங் மைண்ட் இப்ப வருது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல அந்த டென்ஷன் எதுக்காக வருதுங்க? அந்த டென்ஷன் எதுக்காக வருதுன்னா, அந்த டென்ஷனே உங்களுக்கு இல்லைன்னா, சரி வந்தா என்ன, போனா போது, இல்லைன்னா போது அப்படின்னு விட்டுருவோம். அந்த டென்ஷன் எதுக்கு வருதுன்னா, எப்படியாவது குறிப்பிட்ட நேரத்துல அந்த ட்ரெயின பிடிக்கணும். டாக்ஸி முடியாது. ஆட்டோ சந்து பொந்துல ஓட்டிட்டு போயிருவான். இறங்கி உடனே ஆட்டோ பிடிக்கலாமா? ஃப்ரெண்ட் வர சொல்லி பைக்ல போலாமா? ஏதாவது ஒண்ணு. பக்கத்துல ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தா டக்குன்னு இது மாரி இந்த போராட்ட மனது இருக்கும்போது, இந்த செயல்படக்கூடிய அறிவு செயல்படக்கூடிய அங்க மழுங்கலா போயிருது. என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த போராட்டம் மட்டும் இல்லை வேண்டுமென்றால், அந்த அந்த மனம் டென்ஷன் ஆச்சுன்னா, டென்ஷன பயன்படுத்திக்கணும். ஆனா, இந்த டென்ஷனே இருக்கக்கூடாது, டென்ஷன் வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணீங்கன்னா, இங்க தான் போராட்டம் வருது. சரி, ஏதோ பைக்க பிடிச்சோ, ஆட்டோ பிடிச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த இடத்துல போறோம். அங்க போனோம்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல இறங்குறோம். ட்ரெயின் லைட்டா மூவ் ஆகுது. இப்ப என்ன பண்ணுது, செயல்படக்கூடிய போது டக்குன்னு ஓடி போய் கால வச்சு ட்ரெயின பிடிச்சுட்டோம். முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல செயற்படக்கூடிய மனது செய்யணும். ஆகா ட்ரெயின் கிளம்பிருச்சு, இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு டென்ஷன் ஆக முடியாது. இந்த இடத்துல செயல்படக்கூடிய மனதும் பார்த்து செயல்படணும். ரொம்ப ஸ்லோவா இருந்தா தான் நீங்க போய் ஏறணும். எக்ஸ்பிரஸ்லாம் எடுத்த உடனே வேகமா அனுப்பான். அது ஓடுற ட்ரெயின்ல போய் ஏறக்கூடாது, கீழ விழுந்துறக்கூடாது. இந்த இடத்துல செயல்படக்கூடிய பொழுது பார்த்து செய்யணும். ரொம்ப டென்ஷன் ஆகி ஓடி அதை போய் பிடிச்சிடக்கூடாது. சரியான முறையில அறிவை கொண்டு செய்யணும். அப்ப செயல்படக்கூடிய மனது அங்கேயே இருக்கணும். இந்த அகத்த சரி பண்றதுக்கு இது வரவே கூடாது. சரி, ஃப்ளைட்டுக்கு இதே மாரி ஃப்ளைட்டுக்கு போறோம். ஃப்ளைட்டு குறிப்பிட்ட இதுல குளோஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாரி ட்ரெயின்ல ஏற மாரி ஃப்ளைட்ல ஏற முடியாது. இப்ப முடிவாயிடுச்சா? முடிவாயிடுச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இந்த போராட்டம் ஒண்ணும் பண்ணாம முடிவு பண்ணிருச்சுன்னா, அத அப்படியே ஏத்துக்கிச்சுன்னா, இங்க சிக்கலே இருக்காது. முன்னாலே வந்திருக்கலாமே, அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஏதாவது போட்டு குழப்பதில அர்த்தமே கிடையாது. முடிந்தது முடிந்தது தான். எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இந்த கள்ளங்கபடி இல்லாத நிலைக்கு வரணும்னா, எதுக்குமே இங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிலாம் குடுக்க தேவையில்ல. ஏன்னா முயற்சி பண்ணி வருவது கிடையாது. முயற்சி செய்தாலே அது சிக்கலாயிரும். ஏற்கனவே அது இயல்பாவே நம்மிடத்திலே இருக்கின்றது. இந்த சேகரித்த அறிவின் காரணமாக அது தடையா இருக்கின்றது. இப்போது புரிந்து கொண்டாலே போதுமானது. இப்ப புதிதா ஒரு ஊருக்கு போறோம். அந்த ஊர் எங்க இருக்குது? எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறோம். எங்க இருக்கு? எப்படி இருக்கு? எந்த வெஹிக்கிள்ல போறது? முடிவு பண்ணி கருத்து பூர்வமாக புரிந்து கொண்டு, அதன் பிறகு அனுபவபூர்வமாக எந்த வாகனத்த பயன்படுத்தி போறது அப்படின்னு முடிவு செய்து, அத செயல்படுத்தி அந்த இடத்துக்கு போயிர்றோம். ஆனால், இந்த கள்ளங்கபடி இல்லாத நிலைய பொறுத்தவர, எதையுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள தேவையில்லை. செயல்படுத்துறது அப்படிங்கிறது கிடையாது. எதுவுமே கிடையாது. அங்கே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இயல்பான நிலையே அதுதான். இப்ப ஒரு யோக பயிற்சி செய்றார். இந்த தரையிலிருந்து ஒரு 5 அடி, ஒரு 3 அடி, 4 அடி மேல உயரணும். உட்கார்ந்த நிலையில மேல உயரணும். அந்த மாரி தியானம் பண்ணணும். யோகம் பண்ணணும்.
அப்படின்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். மேலே உயர்வுக்கு என்ன பண்ணணும்னு கத்துக்கிட்டு அதை அறிவுபூர்வமா புரிந்துகிட்டு செயல்படுத்தணும். அப்ப எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்றாங்களோ அப்படியே தரையிலிருந்து உட்கார்ந்தா கூட அவங்க எழுந்திருக்கலாம். ஆனால் இந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையை பொறுத்தவரை கருத்தளவுல புரிந்து கொண்டால் போதுமானது, செயல்படுத்துறதுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. புரிந்தாலே போதுமானது. மனம் அந்த நிலைக்கு போயிரும். நம்ம வீட்டுல வளரக்கூடிய குழந்தைகளை எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கே இருக்குது. நாம கொடுத்த காரணத்தினாலே அவங்க குழப்பம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏங்க அப்படியே விட்டு போறதா, எக்கடு கட்டுமுன்னு விட்டுறதா? அப்படி கிடையாது. அந்த அந்த கள்ளங்கபடி இல்லாத ஒரு தன்மை இருக்குது பாத்தீங்களா? அது கெடாமல் பார்த்து கொண்டாலே போதுமானது. கடைசியா அவங்க ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. நாம ஏதோ சரி பண்றோங்கிற முயற்சியில நம்ம ஈடுபட்ட காரணத்தினாலதான் அவங்களுக்கு குழப்பமே ஏற்படுது. அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலை கலையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கலையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அனாவசியமான இனிஷியேஷன் கொடுக்காம நம்ம சரியான நிலையிலிருந்து நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நாம அதன் பிறகு செயல்படக்கூடிய நிலை வேற மாதிரி இருக்குங்க. சிறப்பாக செயல்பட முடியும், அறிவுபூர்வமாக செயல்பட முடியும், அற்புதமா செயல்பட முடியும். இந்த செயலை பார்த்துட்டு அவங்களே கத்துக்குவாங்க. அவங்களும் இந்த கள்ளங்கூடு இல்லாத நிலையில இருப்பாங்க. ஏன்னா என்ன பாக்குறாங்களோ, என்ன பேசுறாங்களோ, என்ன கேட்கிறாங்களோ அதுதான் வருது. அப்ப இந்த நிலையில இருந்தாங்கன்னா அந்த அலை இயக்கத்திலேயே அவங்க இயல்பாவே அந்த நிலையில இருப்பாங்க. ஏன்னா நம்ம நோக்கம் கள்ளங்கபடி இல்லாம இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம இயல்பாகவே அந்த மாதிரி தன்மை இருக்கும்போது இதனுடைய விளைவாக இந்த அலை இயக்கத்தின் விளைவாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே வரும். நீங்க அந்த கவலையே பட தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சந்தேகப்படக்கூடாது. ஆனா கண்காணிக்கணும், எப்படி நல்லதுல போறாங்களா அப்படின்னு அந்த மாதிரி நிலையில இருக்கணும். எந்த நேரத்துல எப்படி இனிஷியேஷன் கொடுக்கணும், எந்த நேரத்துல சொன்னா எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நாம தான் எப்படி வெளியில செயல்படுவது அப்படின்னு கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தணும். அதற்கு மாறாக இந்த மாதிரி நடந்துறாங்களே, இப்படி இருக்காங்களே, நம்ம கவலைப்படக்கூடிய காரணத்துல ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. நான் கவலையே படக்கூடாது, கவலைப்படாம அவங்களை எப்படி கொண்டு வருது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அந்த கவலை, துன்பம், இந்த வருத்தம், பயம் அவங்க மேல ஏற்படுதுன்னா அதை சரி பண்றதுக்கு தியானம் பண்ணி அதை சரி பண்ணிடுவேன், எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்க கூடாது. அந்த இது அதெல்லாம் ஒரு வகையான எனர்ஜி. அந்த எனர்ஜியை பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி சரியான முறையில கொடுக்கறது, எப்படி அவங்க வளரணும்னு பார்க்கணும், அந்த மாதிரி நிலை இருக்கும். அப்ப அறிவு என்பது புற செயலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அகத்துல அது தலையிடவே கூடாது. அதை தலையிடுவதற்கு முயற்சி செய்தாலே அந்த இடத்துல மேலும் சிக்கலாயிடணும். அது ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். எப்பவுமே அந்த குழந்தை உள்ளத்தோடு இருக்கணும். அந்த ஆற போல ஓடுகின்ற நிலையில இருக்கணும். எதுவுமே பிடித்து வைக்காம இருக்கணும். அந்த நிலையில இருந்தா இப்ப நாம இந்த இயற்கையோடு மாறின காரணத்தால ரொம்ப நம்ம அற்புதமான காரியத்தை செய்யலாம். இயற்கை அற்புதமா இனிஷியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இங்க உங்களுக்கு குழப்பமே இருக்கு. எப்பவுமே தெளிவா இருக்கும். எப்பவுமே அழகு தெளிவு. எப்படி அந்த புத்தர் அங்க அப்படி எட்டி பார்த்தாருன்னா அந்த இடத்துல அப்படியே ஆசையே இல்லாத மனது. மனம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல. அங்க ஆசையே இல்லை. அந்த மாதிரி வெறுமன அதுக்குதான் வெறும் ஒண்ணுமே இல்லை. அதுதான் நிர்வாண நிலைன்னு சொன்னாங்க. அந்த புரிதல் ஏற்பட்டு விட்டதுன்னா நாமும் அந்த மாதிரி ஒரு நிலையில கண்டிப்பா நாமும் இருக்க முடியும். அதற்கு எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. இயல்பாவே நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாம். எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, முக்கால்வாசி என்ன 90% கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்ம வீட்டுல யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா, பொது வாழ்க்கையில நமக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுடைய மனது கஷ்டமா இருக்கு. அந்த மனது கஷ்டமா இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அது இயற்கையானது. யாரா இருந்தாலும் அது கஷ்டம் தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை ஏத்துக்கணும். அதனோடு முரண்படக்கூடாது. அதாவது ஃபங்க்ஷனிங் மைண்ட் தான் இருக்கணும். போராட்டம் மனது இருக்கக்கூடாது. என்ன மாதிரி இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தோம்னா அவங்க மேல கோபமே வராது, கஷ்டமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க பிடிச்சு வைக்கலையே, குழந்தை பிடிச்சு வைக்கிறது இல்லைல்ல. அப்ப அதை பிடித்து வைப்பதே கிடையாதுனால அது அப்படியே ஓடிடும். இந்த புரிதல் ஏற்பட்டதுன்னா அது ரொம்ப நேரம் தாக்க கூட தாக்காது.
அழகா நம்ம ரசித்துட்டு இருக்கலாம். நம்முடைய மனதை பொறுத்தவரை அங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இயற்கையை அற்புதமா பயன்படுத்தும். ஏன்னா இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, எல்லை கட்டி நிலையிருக்கும்போது அவங்க போராடிட்டு இருப்பாங்க. அங்க ஏதாவது இயற்கை ஊடுருவி இனிஷியேஷன் கொடுத்தா கூட இனிஷியேஷன் கூட நமக்கு தெரியாம போயிருக்கு. அப்ப ஞானியர்லாம் அந்த நிலையில தான் எப்போதும் இருக்கிறாங்க. இந்த மனோநாச நிலையிலே எதையும் பிடித்து வைக்காத நிலையில தான் அவங்க எப்பவுமே அது மாதிரி இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி நிலையில நாம் இருக்குன்னா எந்த முயற்சியுமே செய்ய தேவையில்லை. புறத்திற்காக தியானம் செய்து கொண்டு, புறத்திற்காக தவம் செய்து கொண்டு, புறத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு, சிறப்பாக நம்முடைய அறிவை கொண்டு, அழகாக அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு, அழகாக அறிவை கொண்டு சிறப்பா செயல் செய்யணும். இவ்வளவுதான். இதுல இந்த கள்ளங்கபடி இல்லாத நிலை இருந்தா அந்த அறிவு செயல்படக்கூடியதுதான் அற்புதமா இருக்கும். ஏன்னா என் மனதுல குழப்பமே கிடையாது. இந்த மனம் அறிவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால இதுல அதிகமா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இயல்பான நிலையே அந்த நிலை. இதுக்காக அடைய தேவையில்லை, முயற்சி செய்ய தேவையில்லை. ஏதாவது நம்ம கிட்ட இல்லாத அடையறதுக்கு அந்த முயற்சி செய்யணும். அடைவதற்கு முயற்சி செய்யணும். இலக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்க இலக்கு கிடையாது. ஏன்னா உண்மையான இயல்பாகவே நம்முடைய மனது திரவமான நிலையில தான் இருக்கின்றது. நீங்க திரவமான நிலைன்னா அது என்னன்னு கற்பனை எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க வேணாங்க. ஏன்னா பாருங்க, மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிங்க, அப்படியே ஒண்ணுமே பண்ண வேணாம். அப்படியே இயற்கை அப்படியே கொட்டத்தை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல மனது திரவ நிலைக்கு போயிடும். தானாவே இனிமே வரும். எங்கெல்லாம் இயற்கையை ரசிக்கிறோமோ அங்க மனது திரவ நிலைக்கு போயிடுது. கார்ல போயிட்டு இருக்கும், ஏத்த மாதிரி பார்த்தோம் மரம் விழுந்து கிடக்குது, சைட்ல ரோடே கிடையாது. இந்த கார் அதை தாண்டி போகணும்னா கண்டிப்பாக அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தின முடியாது மட்டும்தான் நம்ம கார்ல டிராவல் பண்ண முடியும். ஆனால் தண்ணீர் ஓடுகின்றது. தண்ணி அடியில திரவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அடியில தண்ணி போயிடும் மரத்துக்கு அடியில. ஆனா திடமான கார் அனுப்ப முடியாது. அதே போல நம்முடைய மனது அந்த கள்ளங்கபடி இல்லாத திரவ நிலையில இருந்தா யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சரி அது அப்படி ஏத்துக்கும். ஆனா சொல்ற பத்தி நீங்க ஆசைப்படக்கூடாது. ஆக அந்த நிலை எப்படி இருக்குன்னு. ஏன்னாங்க அந்த ஆசைப்படும் போது இந்த அறிவு செயல்பட ஆரம்பிச்சிருங்க. எங்க இதை சரி பண்ணணும், இப்படி நிலை வேணும்னு அறிவு நினைத்தாலே அங்க அறிவு தான் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணணும்? மனம் முடிவு பண்ணுமா? மனதுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னெல்லாம் ஃபீட் பண்ணுமோ பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல எது புரிஞ்சுக்கணும்னா மனது புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா பல்வேறு நிலையில மனம் செயல்படும். இந்த இடத்துல அறிவு தான் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? மனதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம புறத்துல மட்டும்தான் செயல்படணும் அப்படின்னு அறிவு புரிந்து கொண்டாலே போகும்போது புரிந்த கணத்திலேயே வேற டைமென்ஷனுக்கு மனம் போயிருதுங்க. வேற பரிமாணத்துக்கு போயிருது. எப்பவுமே அது மாதிரி ஒரு இயல்பான நிலையிலே அற்புதமாக திரவ நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, கணத்துக்கான அது போயிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆறு மாதிரி தெளிந்த நீரோடை மாதிரி தொடர்ந்து தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குது. அதே போல தொடர்ந்து அது கொண்டே இருக்கும். ஒரு ஹார்மோனிய பெட்டி இருக்கு, ஒரு இசை இருக்கின்றது. அந்த ஒரு கட்டையை அழுத்துறோம், மியூசிக் வருது. மியூசிக் நல்லா இருக்கு. இந்த மியூசிக் வெளியே போகக்கூடாதுன்னு கதை போய் தாள் போட்டா அதை நிற்க முடியுமா? ஏன்னா எழுந்து மறந்து விட்டது. அந்த இசை வேணா திரும்ப அதை அதே கட்டையை அழுத்தினா இசை ஏற்படும். அதே போல துன்பம் ஏற்பட்டு விட்டது, துன்பம் வரக்கூடாது அப்படின்னு திரும்ப அந்த கட்டையை போய் அழுதுனா துன்பம் புதுப்பிக்கப்பட்டு விடும். அப்ப எல்லாமே அங்க அகத்தை பொறுத்தவரை நம்ம செய்வதற்கு எதுவுமே கிடையாது என்று முடிவு செய்தாலே போதுமானது. அந்த நிலையில இருக்கலாம். பல்வேறு முறையில முயற்சி செய்து அத்தனை மகான்களும் அந்த போராட்டத்தை விட்ட கணத்தில் தான் அவங்களுக்கு ஞானம் கிடைத்தது. அதை கொண்டுதான் எப்போதும் திரவம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்மிடத்தில் அது இயற்கையா இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், மனதுக்கு நாம் விடுதலை கொடுத்து விட்டோம் என்றால் மனம் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆனால் கஷ்டமா இருக்கே, இது தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது சில பேர் தற்கொலைங்கிற நிலைக்கு கூட போயிடுறாங்க. அது தாங்க முடியல, பிடித்து வைத்த காரணத்தினால. திரவமான உடனே அது போயிடும். அந்த திரவ நிலை ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. எப்படி ஏன்னா அது அங்க நம்ம அது முயற்சி கூட செய்ய தேவையில்லை. அது தானாவே காணா போயிருங்க. அது அந்த செயல் நடக்கும். அது அந்த அளவுக்கு பாதிக்காது. அது என்ன காரணம்? அந்த புரிதல் காரணமாக அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி போராடாம
அப்ப தியானம்லாம் பண்ணுவோம், என்ஜாய் பண்ண தியானம் பண்ணுங்க. நீங்க புரிஞ்சதுக்கு பிறகு தியானம் பண்ணி பாருங்க. தியானம் பண்ணும்போது பல்வேறு எண்ணங்கள் வந்து தாக்குது. ஏன் வருது? தாக்கக்கூடாதுன்னு மேலும் மேலும் முயற்சி செய்யும்போது, அது ஒரு 20 நிமிடம் தியானம் பண்ணா, 1 நிமிடம் தான் வந்து தியானமே கிடைக்கும். ஆனா, இந்த மாரி எதுவுமே பிடித்து வைக்காத, எந்த மாரி வந்து எண்ணங்கள் வந்து மோதினாலும் சரி, அதன் காரணமாக நம்ம பாதிக்காம இருக்கக்கூடிய காரணம், தியானம் அற்புதமா வரத ஃபீல் பண்ண உண்மையாகவே தியானம் என்பது, இத புரிதல் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உண்மையாவே இப்பதான் தியானம் பண்றோம். இல்லைன்னா மனதோடு சண்டை போட்டுக்கொண்டு இவ்வளவு நாள் இருந்தோம்ங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா, எண்ணம் வந்து முதல் நாள் உங்கள வந்து தியானம் தடைபடாது. அற்புதமா வந்து அழகா என்ஜாய் பண்ணி தியானம் பண்ணலாம். தற்சொலை மிக சிறப்பா செய்யலாம். அப்ப எத்தன பேரு அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய தனி மனித எண்ணங்கள், தனி மனிதன் அந்த உண்மையான அமைதிய, அந்த ஆசை இல்லாத மனத எப்படி இருக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா மாற்றம் ஏற்படாது. ஏனென்றால் இவங்க போட்டுக்கிற பிணக்கு, பிரச்சனை இது எல்லாம் வான்காந்தத்தை பதிவாகி, அது செயல்விழித்தத்துல வரும்போது உலகத்துல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஹமாஸ் படை வீரர்கள அழிப்பதற்காக காசா மேல போர் தொடுத்தாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து ஒரு இடத்த அகதிகளாக ரஃபாங்கிற இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் தாக்குதல் நடத்தி 45 பேர் இறந்துட்டாங்க. அவங்களே அகதி ஒண்ணுமே இல்ல. அங்க போய் தாக்குனா 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் படை முன்னேறிக்கிட்டு இருக்குதுன்னா, இது என்னன்னு சொல்றது? நிஜமா அந்த தனி மனித அந்த உண்மையாகவே அந்த அவரு சொன்னதுன்னா, அந்த தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி, ஊர் அமைதிலாம் அதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தைய கற்பனை கூட செய்த நிஜமாவே ஒரு தனி மனிதன்ல அந்த உணர்வ பார்த்தா அங்க எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதான் இந்த அற்புதமானது. நிஜமா அது இருந்ததுன்னா, இந்த மாரி எதிர்காலத்துல வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இல்லைன்னா இது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஐநா சபை தீர்மானத்தையும் அவன் கேட்கிறதே கிடையாது. ஆக்சுவலா இஸ்ரேல் வந்து எப்படி உற்பத்தி ஆச்சு தெரியுங்களா? தனக்குன்னு ஒரு 35 பேரு, தனக்கு ஒரு நாடு வேணும்னு ஆரம்பிச்சது தான் இந்த இஸ்ரேல்ங்கிற நாடு. ஆனா இப்ப என்ன போடு போட்டுட்டு இருக்கிறாய்ங்க? சர்வதேச நீதிமன்றத்துல கூட இவங்கள குற்றவாளியா அறிவித்து, அந்த இஸ்ரேல் பிரதம மந்திரியும், அந்த ராணுவ தலைவரையும் கைது பண்ணணும்னு சொல்றாங்க. நான்லாம் இதெல்லாம் கட்டுப்பட மாட்டேங்கிறான். அப்ப இப்ப இந்தியாவுல இருக்கிற கோர்ட்டு, அ ஹைகோர்ட்டே உச்ச நீதிமன்றமே வந்து சொல்லிட்டா, இந்த அரசியல்ல கூட இதன்னா கண்டிப்பா அது ஃபாலோ பண்ணணும். ஏன்னா, அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஆனா, இந்த இடத்துல உச்ச சர்வதேச நீதிமன்றம் அது மாரி சொன்னது கேட்கலன்னா, அத செயல்படுத்த அவங்ககிட்ட எந்த பலமும் கிடையாது. இவன் மதிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு நியாய தர்மம் வேணும்ல. அப்ப 5 நாடுகள் சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா இந்த 5 பேரும். இது பாருங்க. 5 பேர் வீட்டோ பவர்ல ஒரே ஒரு ஆள ஒத்துக்கினா அத செயல்படுத்த முடியும். அப்ப எப்பவுமே எதுவுமே செய்யவே முடியாதே! இதுதான் அன்னைக்கே மகரிஷி அவங்க ஐநா சபை பத்தி சொன்னாரு. எங்க ஐநா சபையில போய் சொல்ட்டாரு. ஒரு விலை உயர்ந்த ரொம்ப பணம் குடுத்து வாங்குன நாய நம்ம காவலுக்காக வீட்ல வாங்கிட்டு வந்து, அந்த பல்ல பிடுங்கி கட்டி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் வந்து பல்லு பிடுங்குன நாய் மாரி தான் ஐநா சபை இருக்குன்னு சொன்னாரு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. வேற வழி கிடையாதுங்க. இருந்தாலும் நம்முடைய யாரோ, எங்கோ, எப்படியோ போறாங்கன்னு இல்லாம, கொஞ்ச நேரம் அதுக்கும் ஒதுக்கணும். நல்ல அந்த மாரி தெளிவு இருக்கிறவங்க, இந்த உலகத்தை நினைத்து வாழ்த்தினார்கள் என்றால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அடுத்ததாக போதை இல்லாத தமிழகம். அந்த போதைங்கும்போது பார்த்தீங்கன்னா, எத்தனையோ இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த இளைஞர்கள், இளைஞர்கள்ல வந்து அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள்? எங்க போறான்? எங்க வரான்? ஒரு பெண் குழந்தை வெளிய போனா, எங்க போற? எத்தன மணிக்கு வருவ? என்னன்னு கேட்குறாங்க. ஆண் குழந்தை எங்கேயாவது கேட்குறாங்களா? எங்கேயாவது போறோன்னா, எத்தன மணிக்கு போறான்? எங்க போறான்? ரொம்ப பேர் வீட்ல வெளியில போயிட்டு வரேன்னு சொல்றானுங்க பசங்க. வெளியில போயிட்டு வரேன்னா, ஏன் எங்க போறோம்ன்னு சொல்லக்கூடாதா? நைட்டு 9:30 மணிக்கு டாஸ்மாக்ல பார்த்தா எத்தன பேர் இருக்கானுங்க? இவங்களுக்கு இந்த நேரத்துல என்ன வேல? அவங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாதா? இந்த நேரத்துல எங்க இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க வேணாமா? சரி என்னைக்காவது ஒரு நாள் பரவால்ல. அப்படின்னு அவங்களே விட்டா நெலைமை என்ன ஆவும்? போதையில கார் ஓட்டுனா என்ன ஆவும்? இது மாரி நாடு முழுவதும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது.
அந்த நடந்ததை எல்லாம் மறைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது தெளிவாக தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால இயற்கை இப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்குது. பூனேல ஒரு பையன் 17 வயசு பையன் பார்ல குடிக்கிறதையும் காமிச்சிட்டாங்க. அவன் கார் ஓட்டி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே அது பிரச்சனையா இருக்கு. இது தெரிஞ்சனால தான் எல்லா இடத்துலயும், ஏன்னா அது நாடு முழுவதும் தெரியுங்கிறது அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. அந்த இடத்துல அப்ப பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பையன ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்காக, டிரைவர் தான் ஓட்டுனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். பணத்த குடுத்து. இந்த இடத்துல இந்த பிளட் டெஸ்ட் எடுத்ததுல இந்த டாக்டர் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னமோலாம் நடக்குது பாருங்க. எத்தனை விளைவு ஏற்படுது. இந்த நிகழ்ச்சியின் காரணமாக நாடு முழுவதும் அந்த பணக்காரங்க என்ன, நடுத்தர இருக்கிறவங்களுமே தன்னுடைய குழந்தைய எத்தனை மணிக்கு வெளியில போறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க. லேட் நைட்டு லேடீஸ் மட்டும் இல்ல, பெண் குழந்தை மட்டும். ஆண் குழந்தை பெண் குழந்தை கூட வெளியே அனுப்பலாம். ஆண் குழந்தையெல்லாம் வீட்டுல இருந்ததுன்னா பெண் குழந்தை நம்ம திருப்தியா போயிட்டு வருவோம். ஆக்சுவலா ஆண் குழந்தை நல்லா வளர்க்கணும். பெண் குழந்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். பொது இடத்துல பெண்களுக்கு ஏதாவதுன்னா அதை முன்னால போய் நிக்கணும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படணும்னு ஆண் குழந்தைகளை நம்ம சொல்லி வளர்க்கணும். அந்த போதையில்லா தமிழகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளங்கபட நிலைக்கு எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. இயல்பாகவே நம்மிடத்தெல்லாம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அங்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஜாலியாக, ரொம்ப இன்பமாக, ரொம்ப சிறப்பாக, எந்த இலக்குமே இல்லாம, கவலையே இல்லாம, ஏன்னா அது போயிட்டே இருக்குதுங்க. அழகா ஆறு போல ஓடிக்கிட்டு இருக்க, செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. செயலை மட்டும் சிறப்பா செய்யும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஞானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவுடைய உரை எப்போதும் போல மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களை தவநிலையில் வாழ்த்துவேன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா சில முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாங்க ஐயா. சரிங்கம்மா. அறிவிப்புகள்: நாளை மாலை காலை எப்பொழுதும் போல் தவம் மற்றும் சிந்தனை உரை அளிக்க உள்ளார் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை. ஆனந்தம், மகிழ்ச்சி நிரந்தரமானதா தற்காலிகமானதா என்பதை பற்றி தமிழக வேளாண்மை தமிழ் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் நம்முடைய உரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் அதில் கலந்து கொள்வோம். தமிழ் ஆனந்த யோகத்தில் நிகழும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நம்முடைய அன்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் பயன்பெற செல்வோம். வெள்ளிதோறும் மலர் மருத்துவம் டாக்டர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மலர்களின் மகிமை பற்றி நமக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள். அதுவும் மீண்டும் மற்றும் ஞாயிறு மாணவர் நலமும் மனநலமும் என்ற நிகழ்வு உள்ளது. அதில் மாணவர்களுக்காக சிறப்பு உரை இருக்கிறது. அனைவரும் அதில் பங்கு பெற நமது அன்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு பகிர வேண்டும் என்று கூறுகிறேன். ஐயா என்று பேசியதிலிருந்து சிலவற்றை நான் கூற விழைகிறேன் ஐயா. சரி. நம்மளுடைய கள்ளம் கபடமற்ற நிலை என்ற தலைப்பில் ஐயா கூறியிருந்து சிலவற்றை எடுத்துரைக்கிறேன். இயற்கையாகவே இயல்பாகவே நம்மிடத்திலே உள்ளது இந்த 1 வயது வரை இந்த நிலை இயல்பாகவே இருக்கும். அது எல்லோரிடத்தும் அன்பாகவும் இருக்கும், யாரிடத்தும் கோபம் கொள்ளாது. மேலும் அறிவு வளர வளர இது மறைந்து வருகிறது. எதையுமே பிடித்து வைக்க கூடாது, முயற்சி செய்து அடையவும் முடியாது. இன்பத்தை நீடிக்க வேண்டும், துன்பத்தை சீக்கிரம் கடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இராது இருக்கும். தானாக தோன்றி தானாக மறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைதான் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. துன்பம் ஏற்பட்டு இருக்கக்கூடாது என நினைக்கிறோம்.
குழந்தைகளுக்கு எதையுமே கற்றுத்தர தேவையில்லை. அவர்கள் கள்ளம் கபடம் அற்ற நிலையில் இருக்கும்போது இயற்கை கூறும் அறிவுரையின்படி வாழ முடியும். அறிவுள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும். அதாவது 2 மனம் உள்ளது. செயல் மனது ஃபங்க்ஷனல் மைண்ட், போராட்ட மனது ஃபைட்டிங் மைண்ட். அகத்தை சரி செய்ய வேண்டிய தேவையே இல்லை, அது தானாக மாறிக்கொள்ளும். புறத்தே செய்ய வேண்டியதை சிந்தித்து செயல்பட வேண்டும். சன நேரத்தில் மறையக்கூடிய எண்ணங்களை வைத்து அதை மாற்ற போராட தேவையில்லை. தியானம் செய்யும் போது எண்ணங்கள் பல வந்து போகும். அதை ஆறு போல ஓடவிட வேண்டும். அதை நிறுத்தி அதையோடு போராடக்கூடாது. ஆசை இல்லாத மனது உடையவர்கள் இந்த உலகத்தில் கள்ளம் கபடமற்ற நிலையில் வாழ முடியும். உலகத்தில் சமாதானம் வேண்டும், அதை உருவாக்க போராட வேண்டும். தமிழகத்தில் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என ஐயா அவர்கள் எப்பொழுதும் போல கூறினார்கள். மிக சிறப்புங்க ஐயா. ஐயா கூறிய விஷயத்திலிருந்து யாரேனும்